ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேம் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் கேமோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் கேம், இந்த பேக்கேஜில் தான் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த பில்லை வந்து எடுத்துக்கலாம். பில்லை டோட்டலாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேப்பிங் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சேஃபான பேக்கிங் தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே வந்து எங்கள் அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த கேம் பிஸ்னஸ் கேம் இது. ஸோ அது உள்ளே ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கரெக்டான பாக்ஸ் வந்து போட்டுட்டாங்க. ஸோ கொஞ்சம் மேபி பெரிய சைஸ் பாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ ஸ்டக்காக இருக்காது. அதனால் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வேணும்னா இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி பிளான்ட்ஸுக்கு வேணால் போடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் கேமோட முன்னாடி இருக்க அந்த பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா 5-in-1. அவங்க வந்து இதில் வந்து டோட்டலாக 5 கேம்ஸ் வந்து ஒரே போர்டில் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் கேம். அதுக்கப்புறமா வந்து இதில் காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் காயின்ஸ். கரன்சி நோட்டுக்கு பதிலாக வந்து இதில் பிளாஸ்டிக் காயின்ஸ் இருக்குது. கரன்சி நோட் இருக்க மாதிரியும் இருக்குது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் காயின்ஸ் இருக்கிறது வந்து வாங்கிட்டேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் கேமோட அந்த இது டோட்டல் இது. ஸோ இந்த பிஸ்னஸ் கேமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேப்பர் மாதிரி அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு போகாது. இதை ஃபோல்டு பண்ணி தான் வந்து நம்ம எடுத்து வைப்போம். ஸோ அப்படி ஃபோல்டு பண்ணும்போது கிழிஞ்சு போயிருமாங்கிற எந்த பயமுமே ஏற்படாது. பிகாஸ் வந்து அவங்க ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் கேம் இந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது. இது கார்ட்போர்டுக்கு அடுத்த லெவல் ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டாக டென்ஸாக, அதாவது மடக்கவே முடியாத மாதிரியான இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படி நம்ம ப்ளே பண்ணணும், இதில் இருக்கிறத என்னென்ன ஜெயில்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து நம்ம சான்ஸுக்கு போனால் என்ன பண்ணணும், கம்யூனிட்டி செஸ்ட்னா என்ன, பேங்க்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க வந்து காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து கரன்சி நோட். ஏன் வந்து நான் கரன்சி நோட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் இருக்கிறத சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி கரன்சி நோட் இருக்கிறது வந்து இந்த பிஸ்னஸ் கேமை விட ரேட் கம்மி. பட் பிளாஸ்டிக் காயின்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரேட் ஜாஸ்தி. பிகாஸ் ஏன் நான் வந்து பிளாஸ்டிக் இருக்கிறத சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரன்சி நோட் இருக்கிறதுல நம்ம விளையாண்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே சீக்கிரமாக நம்ம கை வேர்வைப்பட்டு அழுக்குப்பட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு போயிடும். பட் இதுவே பிளாஸ்டிக்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது. இதில் வந்து கலர் வெளுத்து போகும்னு யோசிப்போம். பட் நம்ம வெயிலே அதை வந்து வச்சுட்டு போகிறதில்ல. ஜஸ்ட் வீட்டுக்குள்ளே உட்காந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பேக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது கலர் வெளுத்து போகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. அதே மாதிரி இது நனைஞ்சாலும் எதுவும் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாஸ்டிக் இருக்கிறத சூஸ் பண்ணேன். ஸோ பிளாஸ்டிக் இருக்கிறதுனா வந்து ரேட் ஜாஸ்தி. நீங்கள் கரன்சி நோட் வந்து பார்த்திங்கன்னா அது பேப்பர் இதில் இருக்கும். ஸோ அது வந்து ரேட் கம்மி. தென் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லூடோ இருக்கு இல்லையா, ஸோ லூடோக்காக கொடுத்த காயின்ஸ் இதை வந்து செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எல்லாமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். நல்லா வந்து சும்மா நார்மலான பிளாஸ்டிக் இல்லாமல் நல்லா திக்கான தடிமனான பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ கலரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக, ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தென் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் கேமில் வச்சுக்கிறதுக்கான ஹவுஸ், அதுக்கப்புறமா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறதுக்காக வந்து அந்த குட்டி குட்டி வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இது மேலே இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் இது மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு கலர் 4 பேர் வந்து விளையாடலாம். ஸோ அதுக்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. 2 பேரும் விளையாடலாம். 2 பேர் விளையாடும்போது 2 கலர் ஒருத்தங்களுக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 2 கலர் ஒருத்தங்களுக்குன்னு. ஸோ இப்போ இந்த லூடோவோட இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா டைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிஸ்னஸ் கேம் விளையாடுறதுக்கும் டைஸ் வேணும் இல்லையா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அந்த ஃபினிஷ் பாருங்கள். அதுக்கப்புறமா உள்ளே பார்த்திங்கன்னா ஹாலோவாக இல்லாமல் சர்க்கிளாக குட்டி குட்டியாக வந்து அழகாக இருக்குது. தென் இந்த டைஸ் பற்றி சொல்லி ஆகணும். இது ரொம்ப
பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு உருட்டும் போது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி தருது, நல்ல வெயிட். அதுக்கப்புறமா அதில் இருக்க பிரிண்டிங் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏரியாவுக்கும் போய்ட்டு ஒரு ஏரியாவை வந்து வாங்கணும் அப்படின்னு இப்போ ஆம்ரிஸ்டர், சிம்லா, சென்னை, ஹைதராபாத், அதுக்கப்புறம் வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், இது மாதிரி நிறையா லாட்ஸ் ஆஃப் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து இதை வந்து கட் பண்ணுறதுக்காக வந்து அவங்க பேட்டர்ன் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு அது நம்ம பொறுமையாக வந்து கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டையில் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ரேட்லேயுமே வந்து இது அட்டையில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து பேங்க் அப்படிங்கிறவங்கக்கிட்ட வச்சுட்டு நம்ம வாங்கணும் இன்னும் விருப்பப்படும் போது அந்த குறிப்பிட்ட பிளாஸ்டிக் கரன்சி கொடுத்துட்டு இந்த ஏரியாவை வந்து வாங்கிக்கலாம். வேறு யாராவது உங்கள் ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு ரெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கலர் வேரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஏன் கலர் வேரியன்ஸ்னால் அந்த கேம்ஸோட ரூல்ஸ் வந்து அந்த மாதிரி. உங்கள் யாருக்காவது இந்த கேம் வந்து எப்படி விளையாடணும்னு தெரில, பட் இந்த கேம் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து எப்படி விளையாடுறது, ஹவு டு ப்ளே த பிஸ்னஸ் கேம் அப்படின்னு வந்துட்டு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேணால் அதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த காயினில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸ்னேக் அண்ட் லேடரில் வைக்கும்போது கரெக்டாக அந்த நம்பரோட அந்த பாக்ஸோட ஃபுல் சைஸ்க்கே இருக்குது. தென் இந்த குட்டி ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட் இதுக்கும் விளையாடணும், பட் அது என்ன கேம்னு தெரில. தென் நெக்ஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூடோக்கானது. ஸோ லூடோக்கு ஒரு கலர்லேயும் 4 கைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் மேலே இருக்கிற கேம் வந்து பார்த்திங்கன்னா கார் ரேலி கேம். அது யார் வேணாலும் விளையாடுறோம், ரொம்பவே ஈஸியான ஒரு கேம். ஜஸ்ட் நம்ம டைஸை வந்து உருட்டுறது தான். அதுலேயே எப்படி விளையாடணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கேமோட செட்ஸ் எல்லாமே. அந்த பிளாஸ்டிக் காயின் கரன்சி, அதுக்கப்புறமா அந்த ஹவுஸு, அதுக்கப்புறம் ரெண்ட் இருக்கிறது, அதுக்கப்புறம் இது. ஸோ இப்போ வந்து இதை பேக் பண்ணி வச்சிடலாம். கீழே வந்து இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே ஆக்சுவலி இதை வைக்கக்கூடாது. நம்ம இந்த பிளாஸ்டிக் கரன்சி, அதுக்கப்புறமா லூடோவோடது, கார் ரேலியோட திங்ஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட்டோடது, ஹவுஸ், அதுக்கப்புறம் ஹோட்டல், அந்த பிளாஸ்டிக் காயின்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் கேம் இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ரெக்கமெண்ட் டு ஆல். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த லாக்டவுனில் பிஸ்னஸ் கேம் விளையாடணும், என்கிட்ட பிஸ்னஸ் கேம் வாங்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் கேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம். பிகாஸ் இதில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க திங்கிங் ஸ்கில், அதுக்கப்புறமா வந்து மைண்ட் கான்சன்ட்ரேஷன் இதாகிறது, அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த கேம் வந்து வாங்கி விளையாடலாம். அது குறிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 out of 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் வந்து இவங்களோட எல்லாமே வந்து இதில் என்னால் ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது.